ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது நாளைக்கு தேதி 29/1/25 நான் சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். புதன்கிழமை, நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம், ராசி தனுசு ராசி, திதி அமாவாசை, தை அமாவாசை. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லியிருந்தேன். கார்த்தால 9:30 10:30 நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 5:30 நல்ல நேரம். ராகு காலம் வந்துட்டு 12 1:30, குளிகை காலம் 10:30 12, யமகண்டம் 7:30 9. சரியா? சந்திர ஓரை 7-8, சுக்கிர ஓரை 12-1, புதன் ஓரை 6-7, சூரிய ஓரை 9-10. சரியா? சந்திராஷ்டம் யூஸ்வலாக நான் சொல்கிறேன். புனர்பூச நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கப்பட்டவா வந்துட்டு தயவு பண்ணிட்டு நாளைக்கு தேவையில்லாமல் ஒன்றும் பேசண்டா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. அண்ட் அனாவசியமாக வாக்குவாதம் எல்லாம் வேண்டாம். அதனால நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பேசுங்க. லூஸ் டாக் ரொம்ப பண்ணண்டா. சரியா? அதை ஒன்று பார்த்துக்கோங்க. நாளைக்கு தை அமாவாசை பற்றி நான் ஆல்ரெடி ரெண்டு வீடியோவே என்னமோ போட்டிருந்தேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அமாவாசை திதி தர்ப்பணம் கண்டிப்பான முறையில் கொடுத்து ஆகணும். கொடுக்காமல் இருக்கலாம்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கா. தயவு பண்ணி அதை யாரும் பிலீவ் பண்ணாதீங்கோ. நம்ம பண்ணுற புண்ணியம் நம்ம குழந்தைகளுக்கு வரும். நம்ம பித்திருக்கள் சாபத்துக்கு ஆளாக வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணிடுங்கோ. அண்ட் இன்னும் ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் சாதம் ஊட்டும்போது இந்த விரலால் இப்படி ஊட்டாதீங்க, இப்படி வச்சுட்டு இப்படி வைக்காதீங்க. ஏன்னா தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம இப்படி தான் கொடுக்குறோம். நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ சாதம் ஊட்டும்போது இப்படி ஊட்டுங்கோ. நிறைய பேர் வந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி திணிக்கிறாங்க. நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். தயவு பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு சில காரியங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. தெரியாததுக்கு தோஷம் இல்லை. தெரிஞ்சுட்டு இனிமேல் இந்த மாதிரி பண்ணண்டா. அப்படி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவா அந்த மாதிரி பண்ணினான்னு அவள்கிட்டே நீங்கள் சொல்லுங்க, இந்த மாதிரி பண்ணாதான் குழந்தைக்கு ஆகாதது. சரியா? ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒன்று. அதே மாதிரி நாளைக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பழையது ஒன்றும் கூட்ட வேண்டாம். நேற்றுக்கு வச்ச சாம்பார் இருக்குது, அதனால கொஞ்சம் சாதம் நிறையா இருக்குது. அதை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு நாளான்னைக்கு 2 நாளைக்கு நாளைக்கு பாட்டிமை அப்படின்னு சொல்லுவா இல்லையா? நாளைக்கு அமாவாசை, அடுத்த நாள் பாட்டிமைம்பா. ஸோ அந்த பாட்டிமைக்கும் ஒன்றும் கூட்ட வேண்டாம். 2 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறது உங்களோட இஷ்டம். பட் நாளைக்கு நாளான்னைக்கும் பழசை நீங்கள் ஆற்றுல கூட்ட வேண்டாம். ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்ற மாதிரி மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் இன்னொன்று ஓவராலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு சித்த யோகம் தான்ப்பா. மரண யோகமே கிடையாது, அமிர்த யோகம். நாளைக்கு வந்துட்டு ஏதாவது நல்ல காரியங்கள் நீங்கள் துவங்கணும் அப்படின்னாக்கா தாராளமாக துவங்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ராவகால யமகண்டம் அதெல்லாம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்துக்கு 11 ரூபா காசு எடுத்து வச்சுட்டு நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அமாவாசை ரொம்ப நல்ல நாள் தான். நிறைஞ்ச நாள்னு சொல்லுவோம் அமாவாசையை. ஸோ இந்த நேரங்களை மட்டும் பார்த்துட்டு நாளைக்கு மரண யோகம் இல்லைங்கிறதுனால அமிர்த யோகம் ரொம்ப நல்லது. என்னமாவது உங்களுக்கு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்ததுன்னா, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் இருக்குது எனக்கு பண்ணணும் அப்படின்னா, நாளைக்கு வீடு காலி பண்ணுறோம், இல்லை பால் காய்ச்சுறோம், இல்லை வேறு ஏதாவது கிரகப்பிரவேசம் மாதிரி போய் புது பால் காய்ச்சிட்டு வரப்போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு தொழில் தொடங்க போகிறோம், பொண்ணு பார்க்கணும், அந்த மாதிரி இருந்தால் தாராளமாக அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணத்தை கொடுத்துட்டு, தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவா சொல்கிறேன், கொடுத்துட்டு தாராளமாக பார்த்துக்கலாம். இந்த ராவகால யமகண்டம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஓவராலாக பார்த்தாங்கன்னா நாளை எல்லாருக்குமே நல்ல நாளாக அமையட்டும். தை அமாவாசை தெய்வத்தோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லாரும் நன்னா இருங்க. சரியா?